This is Professor R. Suren from Government College of Technology. I am having my technical champion Aris along with me. So we are going to proceed with fluid mechanics. I will share my screen. My screen is visible, Arish? Yes, sir. Okay. So now we are going to discuss 3 important line or 4 important line. என்னென்ன லைன் பார்க்க போறோம்? எப்பவுமே வந்து கோடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கே ஃபேமஸான டயலாக் கேட்டிருப்போம். கோடு போட்டா ரோடு போடலாம், புள்ளி வச்சா கோலம் போடலாம் அப்படின்னு. இங்க கோடு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கோடுகளை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னாலே வந்து the line, அது ஒரு இமேஜினரி லைன். ஒரு tangent to the velocity வெக்டாருக்கு இருந்தா அந்த லைன் தான் வந்து ஸ்ட்ரீம் லைன் சொல்லுவோம். ஸ்ட்ரீம் லைன் இஸ் த லைன் drawn tangent to the velocity vector அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். It is an imaginary line connecting a series of points at a given instant. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரீம் லைன்ல at a given instant such that velocity vector along the tangent the line drawn at the particle location. எந்த ஒரு புள்ளியிலையும் ஒரு டான்ஜென்ட்டா வரைஞ்சனா வெலாசிட்டி வெக்டாருக்கு டான்ஜென்ட்டா அந்த டான்ஜென்ட் வரைஞ்ச உடனே அது வந்து வெலாசிட்டி வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரீம் லைன். The line which is drawn tangent to the velocity vector. அப்படின்னா டான்ஜென்ட் தான் இங்க முக்கியமான வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாத் லைன். பாத் லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பார்ட்டிகல். பாத்தை பத்தி பேசும்போதே வந்து நீ யாரை ஞாபகம் வச்சுக்கணும்னா லாக்ராஞ்சியன் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த ஃப்ளூயிட்ல உள்ள ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகலா நீ அசியூம் பண்ணிக்கோ. இந்த பார்ட்டிகல் எங்கெங்கெல்லாம் போதோ அதுக்கு கோடு போட்டனா அதான் பாத் லைன். சரியா? பாத் லைன்னா it is a path, locus of the path prescribed by the single particle. நீ படத்துல கேள்விப்பட்டிருப்ப, வேங்கைய மாவன் ஒத்தையில நிக்கான் அப்படின்ற மாதிரி. ஆமா, வேங்கைய மாவன் ஒத்தையில நிக்கான்னு சொல்லுவ, கேள்விப்பட்டிருப்ப இல்லையா? அப்ப இங்க பாத் லைன்ல ஒரே பார்ட்டிகல் அந்த பார்ட்டிகல் எங்கெங்கெல்லாம் போதோ அதை வந்து ஃபாலோ பண்ணி கோடு போடணும். இத பண்ணவர் யாரு அப்படின்னா லாக்ராஞ்சியன். இப்ப லாக்ராஞ்சியன் அப்ரோச் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. லாக்ராஞ்சியன் அப்ரோச்னா லாக்ராஞ்சியன் வந்து தமிழர் பண்பாடு. ஒருவனுக்கு தமிழர் பண்பாடு என்னது? ஒருவனுக்கு ஒருத்தி. சோ அப்ப வந்து அதான் தமிழர் பண்பாடு. லாக்ராஞ்சியன் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பார்ட்டிகளே ஃபாலோ பண்ணி போயிட்டு என்ன பண்ற பின்னாடியே போவார். இதே வந்து ஆய்லரியன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்லரியன் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொசிஷனை பிக்ஸ் பண்ணுவார். சரியா? அப்ப நம்ம இப்ப வீடு ஒரு வாசல் வச்சுங்க, ஆள் முன்னாடி ஒரு வாசல் இருக்கு. இப்ப வீட்டுல வந்து யாரெல்லாம் இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாரு, அப்பா எங்க இருந்து வெளியே வராருன்னு வச்சுக்கேன், அப்புறம் அம்மா வராங்க, அப்புறம் நாம போவோம். இப்ப அந்த வாசல் வழியா எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஒரு மணி நேரத்துல உன் வீட்டு வாசல் வழியா எத்தனை பேர் வந்தாங்கன்னா அப்பா, அம்மா, நீ, தாத்தா, பாட்டி எல்லாம் வரிசையா வரீங்க. வந்து வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு இடத்துல லொகேட் ஆகி உட்கார்ந்துக்கிறீங்க. சோ உங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணா அது என்னது? அதான் ஸ்ட்ரீக் லைன். உங்க எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் நேரத்துல, இப்ப டைம் என்ன ஆகுது? டைம் வந்து 8:30 ஆகுது. 8:30 மணிக்கு எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்காங்க? சரியா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வந்தாரு. அப்பா ஃபர்ஸ்ட் புள்ளி. அப்பா வந்து எங்கேயோ சோபால உட்காந்து வச்சு, அம்மா எங்கேயோ இன்னொரு சேர்ல உட்காந்துருக்காங்க. அப்பா அம்மா கனெக்ட் பண்றோம். 3வது நீ வந்த, உன்னையும் கனெக்ட் பண்றோம். 4வது தாத்தா வந்தாங்க, தாத்தா கனெக்ட் பண்றோம். 5வது பாட்டி வந்தாங்க, இல்ல 6வது தகச்சி வந்தா. சோ அந்த மாதிரி 6 பேரையும் இந்த நேரத்துல 8:30 மணிக்கு எல்லாம் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்ட வச்சுக்க. அந்த லைன் பேரு ஸ்ட்ரீக் லைன். அதான் ஸ்ட்ரீக் லைன். எஸ், யூ ஆர் கரெக்ட். இப்ப என்ன அப்படின்னா பாத் லைன்னா நீ கவனிக்கலாம் ஒரே ஒரு பார்ட்டிகல். ஸ்ட்ரீக் லைன்னா எத்தனை பார்ட்டிகல்? மெனி பார்ட்டிகல். சோ அங்க ஸ்ட்ரீக் லைனை பொறுத்த வரைக்கும் மெனி பார்ட்டிகல்ன்றது முக்கியம். ஆனா ஸ்ட்ரீக் லைன்ல எது காமன்னா இட் should come through a common point. அது வந்த வழி எங்க? எல்லாரும் எது வழியா வீட்டுக்குள்ள வந்தீங்க? மெயின் டோர், அந்த டோர் வழியா தான் வந்தீங்க. யாருமே புறவாசல் வழியா வரல. யாருமே எல்லாம் முன்னாடி வாசல் வழியா தான் வந்திருக்கீங்க. சோ அந்த வாசல்ன்றது பொசிஷன்.
when many particle passing through a common point, when different particle passing through a common point, புரியுதா? when different particle passing through the common point are connected together by a line at an instant. At an instant na என்னன்னா அது photographic image. அப்பா அம்மா எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் கோடு போட்டாச்சு, ஆனா 8:30 மணிக்கு கரெக்டா போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எடுத்தா அந்த லைன் கனெக்ட் பண்ண லைனை பாக்குறோம், அதான் ஸ்ட்ரீக் லைன். சரியா? சோ இது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரீக் லைனை வந்து பத்தி அந்த அப்ரோச் யாருன்னா ஒரு ஆயிலேரியன் அப்ரோச். ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல ரெண்டே அப்ரோச் தான். சரியா? இப்ப அது என்ன படம், ரஜினி படம், ரஜினி மொட்டை 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 பாஸ் வருவாரு, சிவாஜி த பாஸ். அதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா காசை ஸ்பின் பண்ணுவார், பண்ணிட்டு அப்படி இது பண்ணி விட்டோம்னா இது வரைக்கும் நீங்க பார்த்தது பூ பாதை, இனிமேல் பார்க்க போறது சிங்க பாதை. அது போல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ரெண்டே பாதை தான், ஒன்னு லாக்ராஞ்சியன் அப்ரோச், இன்னொன்னு ஆயிலேரியன் அப்ரோச். லாக்ராஞ்சியன் அப்ரோச்னா ஒரே பார்ட்டிகல், அந்த ஒரு பார்ட்டிகல் பிஹேவியர் வச்சு நம்ம அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கணிச்சிடலாம். அதாவது அம்மாவோட ஃபார்முலா தான். அம்மாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு சோறு பதம். அப்ப லாக்ராஞ்சியன் வந்து அம்மா கட்சி, அம்மா ஃபார்முலா. அப்ப ஒரு பார்ட்டிகல் பின்னாடியே போவாரு, என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண. ஆனா ஆயிலேரியன் என்னன்னா அப்பா கட்சி, அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா எல்லாரையும் பாப்பாரு, என்ன பண்றீங்க அபிரகாம், என்ன பண்றீங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பண்றீங்க கோகுலகிருஷ்ணன், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் ஒவ்வொருத்தரா கேட்பாரு. சோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா அவர் அப்பா ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம். சோ ஆயிலேரியன்னா மெனி பார்ட்டிகல், ஆனா அவர் வீட்டுக்குள்ளதான் அந்த அதிகாரம், அந்த பொசிஷன் வந்து பிக்ஸ்டு. சரியா? ஆனா வந்து இங்க அங்க பார்த்தனா லாக்ராஞ்சியன்ல வந்து பார்த்தனா பொசிஷன் பிக்ஸ் கிடையாது, அவர் பின்னாடியே ஓடணும், அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடியே ஓடணும். சோ இப்ப நீ உனக்கு ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைனை பத்தி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப இதுல என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் ஒரு விஷயம் இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் என்னன்னா dx by u equal to dy by v equal to dz by w. எப்பவுமே ஒரு கோடுனா கோட்டுக்கு சமன்பாடுன்னு ஒண்ணு இருக்கணும். சரியா? ஒரு கோடுனா y equal to mx plus c சொல்லுவோம் இல்லையா? சோ இங்க என்னன்னா dx by u equal to dy by v equal to dw by dz by w. வெலாசிட்டி காம்பவுண்ட் கீழே வரும், கோஆர்டினேட் மேல வரும். சோ இப்ப ரெண்டு காம்பவுண்ட் மட்டும் இருந்தா மூணாவது மறந்துரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? vdx udy வரும் equal to 0. சரியா? vdx minus udy equal to 0 னா அது வந்து என்னது? it is the equation of streamline in 2-dimensional coordinate. புரியுதா? ஓகே. சோ இது வந்து சம்பந்தமா ப்ராப்ளம் போடுவோம், அது இருக்கும். ஏற்கனவே உனக்கு வந்து 6 வகையான ஃப்ளோ பத்தி சொல்லிருக்கேன். ஸ்டடி ஃப்ளோ, அன்ஸ்டடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. சோ அப்படி 6 சொல்லிருக்கேன். இன்னும் ஒரு 7 செட் இருக்கு. சரியா? கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா டென்சிட்டி மாறிட்டே இருந்தா அது கம்ப்ரசிவ் ஃப்ளோ, டென்சிட்டி மாறாம இருந்தா அது இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோ. ரொட்டேஷனல் ஃப்ளோனா when a fluid particle rotate about the mass center. இது fluid particle ஆச்சுன்னா இது mass center ஆச்சா இது சுத்தும். ஒரு இன்ஸ்டன்ட்ல எப்படி இருக்கும், அடுத்தது இந்த மாதிரி இருக்கும், அடுத்தது இப்படி போகும், அப்புறம் மறுபடியும் இப்படி போகும். சரியா? ஃபர்ஸ்ட் இப்படி இருப்பான், அப்புறம் இப்படி கவருவான், அப்புறம் இப்படி போவான், அப்புறம் இப்படி இருக்கும். when a particle rotate about the mass center அப்படின்னா அது rotational flow. when a particle does not rotate about its mass center னா இது irrotational flow. சரியா? mass centerன்றது ஒரு முக்கியமான வார்த்தை. ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோனா ஒரு கோஆர்டினேட் வழியா போனா அது ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ. ஒரு காம்பவுண்ட் வந்து ரெண்டு கோஆர்டினேட்லயும் மாறி போயிட்டே இருந்ததுன்னா அது 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. மூணுத்துலயும் போச்சுன்னா அது 3 டைமென்ஷனல் ஃப்ளோ. சோ கோஆர்டினேட்டை பொறுத்து அது 1 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷனா முடிவு பண்ணிக்கலாம். இது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோல முக்கியமான விஷயம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்றது தெரியணும். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா mass flow rate remain constant in a flow, mass flow rate remain constant. அதான் கண்டினியூட்டி. சுருக்கமா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒரே வேரியபிள்ல வச்சு சொல்லணும் அப்படின்னா mass flow rate remain constant. சரியா? நீ இன்ஜினியரா இருக்கிற அப்படின்னா நீ எப்ப இன்ஜினியர் அப்படின்னா அந்த ஒரு வேரியபிள் ரெண்டா பிரிக்க தெரியும்.
சரியா? இப்ப நீ பாட்டு கேள்விப்பட்டிருப்ப, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ் மாஸ் தான் பாட்டு கேள்விப்பட்டிருப்ப. மாஸ் சோ மாஸ்ன்றது சிங்கிள் வேரியபிள், சிவனும் சக்தின்றது டூ வேரியபிள்ஸ். புரியுதா? இப்ப மாஸ் ஃப்ளோ ரேட் சிங்கிள் வேரியபிள், அதை எப்படி டூவா பிரிக்கிறது அப்படின்னா, அங்க அந்த மாஸ் வேற, இங்க மாஸ் ஃப்ளோ ரேட் வேற. மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து டென்சிட்டி இன்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். ரோவும் கியூவும் ரோ வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபா, கியூ வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டா. சோ மீட்டர் கியூப் அடிபட்டு போயிடுமா? அப்ப கிலோகிராம் பர் செகண்ட்னா மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட் யூனிட் வந்து the rate of the mass flow rate na the mass is able to flow at a definite rate, the rate at which the mass flow, adha mass flow rate. Mass flow rate oda unit வந்து kilogram per second. சரியா? இப்ப யாரு சேர்ந்தா mass flow rate? டென்சிட்டியும் டிஸ்சார்ஜும். டிடி ஞாபகம் வச்சுக்கோ, டிடி ஞாபகம் வச்சுக்கோ. டிடினா வந்து எங்க காலத்துல டிடினா யாரு? தூர்தர்ஷன் தான் டிடி. இந்த காலத்துல பசங்க டிடினா என்ன பேர் சொல்லுவானுங்க? இந்த காலத்து பசங்க கிட்ட டிடி கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ இந்த காலத்து பையனா அந்த காலத்து பையனா? நான் அந்த காலத்துல சார். டிடினா திவ்ய தர்ஷினி சொல்லுவாங்க. சரியா? விஜய் டிவில கேம்பெயினிங் பண்றவங்க. சரி, ஓகே. Let it be. And the DD, D for density, D for discharge. Density and discharge சேர்ந்தா மாஸ் flow rate யூனிட் கிலோகிராம் per second. Mass flow rate டைமென்ஷன் mt power -1. சரியா? m into t power -1. சரி, ஓகே. இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லணும் அப்படியே அது பார்த்தனா, அப்ப ரெண்டா சொல்லியாச்சு. இப்ப எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஔவையார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஔவையார் வந்து எதை பத்தி பாடியிருப்பாங்க? கடவுளை பத்தி பாடியிருப்பாங்க. கடவுளை பத்தி என்ன பாடுவாங்கன்னா, ஒன்றானவன், இரண்டானவன், மூன்றானவன், நான்கானவன் அப்படின்னு பாடியிருப்பாங்க. சோ நீ எப்படி புரிஞ்சுக்கிற? நான் ஏற்கனவே மாஸ் ஃப்ளோ ரேட் ஒன்னா பாத்துட்டேன், மாஸ் ஃப்ளோ ரேட் ரெண்டா பிரிச்சு பாக்குற, ரோ இன்டு கியூ. இப்ப மாஸ் ஃப்ளோ ரேட்டை மூணா பிரிக்கணும். அப்ப கியூ மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். கியூ ஈக்குவல் டு ஏவி, கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்டு வெலாசிட்டி. ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், வி வந்து மீட்டர் பை செகண்ட், ஏ இன்டு வினா மீட்டர் கியூப் பை செகண்ட். சரியா? அப்ப மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவல் டு m டாட் ஈக்குவல் டு ரோ கியூ, தட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவி. சரியா? m டாட் ஈக்குவல் டு m டாட் மூணா பார்க்கணும் என்ன சொல்லணும்? ரோ ஏவி. சரியா? சோ m டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சோ இது வந்து நீ தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்ப கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மாஸ் ஃப்ளோ ரேட் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் எ ஃப்ளோ, தி மாஸ் ஃப்ளோ ரேட் ரிமைன் கான்ஸ்டன்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அது ரோ ஏவின்னு சொல்லுது. அதுக்கு வந்து என்ன தத்துவம் சொல்லுதுன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்சர்வேஷன்னா பாதுகாப்பானது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்னது? காட்டை பாதுகாக்கணும் அர்த்தம். நீ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா, மாஸ் வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சோ அதான் வந்து ரோ ஏவி. இப்ப கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எதை பத்தி பேசுது அப்படின்னா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பத்தி பேசுது. சரியா? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பத்தி பேசுது அப்படின்னு தெரியணும். இப்ப வந்து ரோ 1 a1 v1 ஈக்குவல் டு ரோ 2 a2 v2. அதான் அவன் சொல்ற ஈக்குவேஷன் எப்பவுமே வந்து பிசிக்கலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கலாவும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் வந்து ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். பிசிக்கலா சொல்லணும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சண்முகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரோ ஏவி. பிசிக்கலா சொல்லணும்னா கன்சர்வேஷன் மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். பிசிக்கலா மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட். இதே ஈக்குவேஷனா என்ன சொல்லுவீங்க ஹரிஷ்? ரோ ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். சோ இது இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோவா இருந்தா ரோ ஏவிக்கு பதிலா ரோ அடிபட்டு போயிடும். ஏன்னா ரோ கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்ப ரோ அடிபட்டு போயிடும். அப்ப ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? இன்கம்ப்ரசிவ் ஃப்ளோக்கு வந்து இங்க பாருங்க, a1 v1 ஈக்குவல் டு என்ன இருக்கு? a2 v2 இருக்கு.
சோ ஜெனரலா ஒரு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எழுதுனா டோ ரோ பை டோ டி பிளஸ் டோ பை டோ எக்ஸ் ரோ யூ பிளஸ் டோ பை டோ ஒய் ரோ வி பிளஸ் டோ பை டோ இசட் ரோ டபிள்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ரோ இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு அர்த்தம். ரோவை முழுசா தூக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து டீயும் இருக்கு, ஸ்டெடி கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நீ உனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் இருக்கணும். இங்க டைம் இருக்கு அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்டெடியா? டைம் தான் என்ன அர்த்தம்? அன்ஸ்டெடி. நான் ஸ்டெடின்னு தப்பா சொல்லிட்டேன். அன்ஸ்டெடி. சரியா? அது அன்ஸ்டெடி. டைம் டிபெண்ட் பாராமீட்டர் அன்ஸ்டெடி அப்படின்னா அப்ப ரோ இருந்தா கம்ப்ரசிபிள். அன்ஸ்டெடி கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. திஸ் இஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் த அன்ஸ்டெடி கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. இப்ப ஸ்டெடியா இருந்தா இந்த வேல்யூ டோ ரோ பை டோ டி காணாம போயிடும். அப்ப ஈக்குவேஷன் வந்து 3 பாராமீட்டர் இருக்கும். டோ பை டோ எக்ஸ் ரோ யூ டோ பை டோ ஒய் ரோ வி பிளஸ் டோ பை டோ இசட் ரோ டபிள்யூ ஈக்குவல் டு 0. இதுல ரோவும் காணாம போச்சுன்னா டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ பி பை டோ ஒய் டோ டபிள்யூ பை டோ இசட். இங்க டபிள்யூ வெளியே தப்பா இருக்கு, இந்த ஈக்குவேஷன் தப்பா இருக்கு. இங்க என்னன்னா டோ யூ பை டோ எக்ஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட். ரோ மட்டும் காணாம போயிடும். ரோ காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்மும் இல்ல, அப்ப ஸ்டெடி இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோக்கு இந்த மாதிரி வரும். சரியா? அடுத்தது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அது என்ன சொல்லுவாங்கன்னா the rate of change of velocity ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இந்த வெலாசிட்டி எப்படி மாறுறானா இடத்தை பொறுத்து மாறுறான், நேரத்தை பொறுத்து மாறுறான். அப்ப ஆக்சிலரேஷன் 2 வகைப்படும். நேரத்தை பொறுத்து மாறுறவன லோக்கல் ஆக்சிலேஷன் சொல்றாங்க, இடத்தை பொறுத்து மாறுறவன கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் சொல்றாங்க. சரியா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஆக்சிலேஷன் 2 வகைப்படும். நேரத்தை பொறுத்து மாறுறவன லோக்கல் ஆக்சிலேஷன் சொல்றாங்க, இடத்தை பொறுத்து மாறுறவன கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் சொல்றாங்க. If a velocity changes with respect to time at a given point in a flow field அப்படின்னா அது local. Velocity changes with respect to space or coordinates. ஸ்பேஸ் சொல்லலாம், இல்ல கோஆர்டினேட் சொல்லலாம், இல்ல டிஸ்டன்ஸ் சொல்லலாம், எது சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப அது கன்வெக்டிவ். சோ லோக்கல் ஆக்சிலேஷன் பிளஸ் கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு டோட்டல் ஆக்சிலேஷன். லோக்கலும் கன்வெக்டிவ் கூட்டினா லோக்கல் 2 மீட்டர் per செகண்ட், கன்வெக்டிவ் 3 மீட்டர் per செகண்ட். அப்ப டோட்டல் ஆக்சிலேஷன் எவ்வளவு? லோக்கல் 2, கன்வெக்டிவ் 3, டோட்டல் எவ்வளவு? 5. அவ்வளவு. சூப்பர். இது ஒரு கஷ்டமான கேள்வி, ஆனா வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. அடுத்தது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் a ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அது வெக்டார் கிடையாது. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனாலும் இட் இஸ் a ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா ரெண்டு பேரும் ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் a function of space and time. அதுவும் ஒற்றுமை. சோ ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் சொல்லிட்டேன். ஆனா என்ன வித்தியாசம்னா இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி u கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா u கிடைக்கும், இங்க y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு v கிடைக்கும். அது -u -v. சரியா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா velocity potential function is the scalar point function which is the function of space and time. When it is differentiated with respect to x, it gives the velocity in the same direction. ஏன்னா x பக்கம் போற velocity யாரு? velocity x பக்கம் யார் போவா? u போவார். y பக்கம் v போவார். z பக்கம் w போவார். புரியுதா? x பக்கம் போற velocity u, y பக்கம் போற velocity v, z பக்கம் போற velocity w. சோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது when it is differentiated with respect to particular coordinates, it gives the same velocity component. யாரு? potential function. இதே stream function when it is differentiated up to a particular coordinate, it gives the velocity component which is perpendicular to that. அப்ப x பொறுத்து பண்ணா v வரும், y பொறுத்து பண்ணா u வரும். that too perpendicular மட்டும் இல்ல. இங்க பாரு, இப்ப x பொறுத்து பண்ண போறேன், x பொறுத்து பண்ணும்போது v வரும். இப்ப நான் டிஃபைன் பண்ண போறேன். stream function is the scalar point function
It is a function of space and time. When it is differentiated, it will give the velocity which is perpendicular to that. இப்ப x பொறுத்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எனக்கு v கிடைக்கும். dou psi by dou x அப்படினா எனக்கு v கிடைக்கும். v வந்து பாத்தீங்கன்னா it gives the velocity component which is perpendicular to the given direction at the counter clockwise. இங்க பாரு சுத்துது பாரு counter clockwise. அதுவும் முக்கியம். So perpendicular-ஆ இருக்கணும் counter clockwise-ஆ இருக்கணும். அதனால தான் வந்து dou psi by dou x னா plus v போடுவோம். இப்போ இதே வந்து dou psi by dou y போட்டனா minus u வரும். ஏன்னா counter clockwise சுத்தணும். இப்போ வந்து இது என்னது நெகட்டிவ் ஆக்சிஸ். So minus u. So இங்க பாருங்க இது வந்து minus இங்க dou psi by dou x x பொறுத்து பண்ணும்போது இங்க minus v ன்னு போட்டுருக்காங்க. இப்போ இங்க தப்பு ஆக்சுவலா இங்க போட்டுருக்கு. So என்னன்னா dou psi x பொறுத்து பண்ணும்போது plus v வரணும், y பொறுத்து பண்ணும்போது minus u வரணும். சோ அது எப்பவுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றது வந்து காச்சி ரைமான் ஈக்குவேஷன் அப்படி சொல்லுவாங்க. இங்க டோட்டல் ஆக்சிலேஷன் பத்தி போட்டுருக்காங்க. டோட்டல் ஆக்சிலேஷன் வந்து u dou u by dou x plus v dou u by dou y w dou u by dou z இது மூணுமே கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். கடைசியா dou u by dou t இருக்குது லோக்கல் ஆக்சிலேஷன் ஆர் டெம்போரல் ஆக்சிலேஷன் சொல்லுவாங்க. டைமை பொறுத்து மாறினா லோக்கல் ஆக்சிலேஷன் ஆர் டெம்போரல் ஆக்சிலேஷன், இது கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். இங்க பாருங்க டிஃபரண்ட் x இங்க xனா ஆக்சிலேஷன் இன் x டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே u ஆ இருக்கும். இங்கேயும் u, இங்கேயும் u, இங்கேயும் u, இங்கேயும் u. கீழே dou x dou y dou z dou t ன்னு இருக்கும். முன்னாடி அடைமொழிக்காக u v w ன்னு இருக்கும். சோ இது வந்து x. y னா இந்த எங்கெல்லாம் u இருந்ததோ எங்கெல்லாம் u இருக்கோ அங்கெல்லாம் v ஆ மாத்திக்கணும். சரியா? அதுக்காக முன்னாடி இருக்கிறத மாத்த கூடாது. முன்னாடி இருக்கிறத அப்படியே விட்டுறணும். முன்னாடி இங்க u னா இங்கேயும் u, இங்க v னா இங்கேயும் v, இங்க w னா இங்கேயும் w. இங்க வந்து டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்கு அப்புறம் இருக்கிற u எல்லாம் மாத்துறோம். மாத்தி v ஆ போட்டா ay. டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருக்கு அப்புறம் இருக்க u எல்லாம் வந்து w ஆ போட்டா அது az. சோ மூணு ஆக்சிலேஷன் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா அது டோட்டல் ஆக்சிலேஷன். சோ ஸ்டெடி யூனிஃபார்மா இருந்தா கன்வெக்டிவும் 0 டெம்போரலும் 0. ஸ்டெடி அண்ட் நான் யூனிஃபார்மா இருந்தா கன்வெக்டிவ் வந்து இருக்கும். ஏன்னா நான் யூனிஃபார்ம் தான் கன்வெக்டிவ் காரணம். நான் யூனிஃபார்ம் கன்வெக்டிவ் காரணம், அன்ஸ்டெடி டெம்போரல் காரணம். எங்க அன்ஸ்டெடி வருதோ டெம்போரல் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் யூனிஃபார்மா இருந்தா எங்க நான் யூனிஃபார்ம் இருக்கோ அங்க கன்வெக்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்க நான் யூனிஃபார்ம் இருக்கா கன்வெக்டிவ் எக்ஸிஸ்ட், இங்க நான் யூனிஃபார்ம் இருக்கா கன்வெக்டிவ் எக்ஸிஸ்ட். அன்ஸ்டெடி இருக்க இடத்துல டெம்போரல் எக்ஸிஸ்ட். சோ இது நல்ல சூப்பரான क्वेश्चन. இது ரிலவென்ட்டாவும் நீங்க क्वेश्चन பார்க்கலாம். சோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த லெக்சர் இது பண்ணுவோம். அடுத்தது மறுபடியும் நம்ம தேர்ட் லெக்சருக்கு மீட் பண்ணுவோம். Thank you champions. Thank you Shanmuga Sundaram and thank you Harish. Thank you. Again நம்ம மீட் பண்ணுவோம். Okay sir.